வெல்கம் டு மேத்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். கொஷின் கொடுத்துருக்காங்க. Obtain an initial basic feasible solution to the following transportation problem: warehouse ABCD and stores 1, 2, 3 for availability and requirement எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம வந்து டோட்டல் அவைலபிலிட்டி அண்ட் டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணி அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இது வந்து பேலன்ஸ் ப்ராப்ளம் ஆர் அன்பேலன்ஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும். டோட்டல் அவைலபிலிட்டியில் இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணணும், டோட்டல் ரெக்குவயர்மெண்ட்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 80 கிடைக்குது. அதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே மாதிரி இங்கேயும் 80 தான் கிடைக்குது. ஸோ டோட்டல் அவைலபிலிட்டி அண்ட் டோட்டல் ரெக்குவயர்மெண்ட்டு ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். total availability is equal to total requirement is equal, ரெண்டுமே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 18 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ therefore it is balanced problem. ஸோ இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். therefore there exists a feasible solution. இதுக்கப்புறம் நம்ம அலாட்மெண்ட்ஸ் போட்டு நம்ம சொல்யூஷன் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 3 மெத்தட்ஸில் இந்த வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து தேர்ட் மெத்தட். இதில் நம்மளுக்கு எல்லா சமமே சேம் ஸ்டெப்ஸ் வரும். லாஸ்ட் நம்ம அந்த அலாட்மெண்ட்ஸ் போடுற அந்த மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடுக்கு நம்ம எப்படி அலாட்மெண்ட்ஸ் போடுறது நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு பெனால்ட்டி மெத்தடில் போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பெனால்ட்டி ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் நம்ம என்ன பண்ணால் பெனால்ட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பெனால்ட்டிலேருந்து மேக்ஸிமம் எடுத்து அதுக்கப்புறம் மினிமம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அலாட் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் காஸ்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணணும். இப்போது ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸில் ஃபைன் பண்ண போகிறோம். ரோ வைஸில் பெனால்ட்டியில் எது லீஸ் நம்பர், ரோ வைஸில் எது லீஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், லீஸ் நம்பர் 1, அதுக்கு அடுத்த லீஸ் நம்பர் 3. இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2. இந்த ரோக்கு இதுதான் பெனால்ட்டி. ஸோ இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம எல்லாமே ஃபைன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம 2 நம்பர் சேமாக இருந்தால் அதை எடுக்கக்கூடாது. 3 அதுக்கு அடுத்த நம்பர் 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 சரி 3 4 மைனஸ் 3 1. அதே மாதிரி இங்கே லீஸ் நம்பர் 1 அதுக்கு அடுத்த நம்பர் 4 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். அந்த எல்லா ரோக்கும் முடிச்சிட்டோம். தென் காலம் வைஸில் லீஸ் நம்பர் 3 அடுத்த நம்பர் 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ இங்கே 1 அடுத்த நம்பர் 3 சப்ராக்ட் பண்ணும்போது 2. நெக்ஸ்ட்டு 3 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட்டு 3 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1. ஸோ இதுலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டி என்னென்னா 3 தான் மேக்ஸிமம் பெனால்ட்டி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரோவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரோவில் நம்மளுக்கு எது லீஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரோவில் நம்மளுக்கு எது லீஸ்ட்டு 1 தான் நம்மளுக்கு லீஸ்ட்டு. இந்த லீஸ்ட்டில் அதோட அவைலபிலிட்டி அண்ட் ரெக்குவயர்மெண்ட் பார்க்கும்போது எது நம்மளுக்கு லீஸ்ட்டாக இருக்குது 19. ஸோ அதை கொண்டு போய் இங்கே நம்ம அலாட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 19 வந்துடும். இங்கே இப்போ இங்கே அலாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம். 19லேருந்து 19 சப்ராக்ட் பண்ணும்போது அடுத்தது நமக்கு 0 ஆகிடும். இங்கே 25 இருக்குது. ஸோ நம்ம 25 மைனஸ் 19 நம்மளுக்கு 6 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு எங்கே 0 ஆச்சு, இந்த ரோவில் தான் 0 ஆச்சு. அப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா கட் ஆகிடும். இப்போ மறுபடியும் நம்ம இதே சேம் ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அலாட்மெண்ட்ஸ் போடுற வரைக்கும் நம்ம சேம் ஸ்டெப்பு முடிகிற வரைக்கும் நம்ம சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வரும், இந்த ரோவில் நமக்கு எந்த சேஞ்சஸ் இல்லாதனால நம்மளுக்கு மறுபடியும் பெனால்ட்டி 2 தான் வரும். இங்கே நமக்கு மறுபடியும் பெனால்ட்டி 1 வரும். இங்கே பெனால்ட்டி 1 வரும். இங்கே நம்ம கட் ஆனதுனால இங்கே பெனால்ட்டி வராது. இப்போ காலம் வைஸ் பார்க்கும்போது இங்கே கட் ஆனதுனால நம்ம நியூ பெனால்ட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே லீஸ்ட் வந்து 3 அதுக்கு அடுத்த நம்பர் 5 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 2 வரும்.
லீஸ்ட் நம்பர் 1 அதுக்கு அடுத்த நம்பர் 3 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 வரும். அதேமாதிரி லீஸ்ட் நம்பர் 3 அதுக்கு அடுத்த நம்பர் 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1 வரும். லீஸ்ட் நம்பர் 3 அதுக்கு அடுத்த நம்பர் 4 சப்ராக்ட் பண்ணும்போது 1 வரும். ஸோ இதிலே நம்ம எது நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்க்கணும். இதில் நம்ம மேக்ஸிமம் பார்க்குறோன்னா இதில் 2 தான் வந்து மேக்ஸிமம். நமக்கு இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. நம்ம எந்த 2 வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 எடுத்துகிட்டு இதில் லீஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் இதுலேயே லீஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இதுவும் எடுத்துக்கலாம், அது இதுவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். இந்த 2வில் வந்து இங்கே லீஸ்ட்டு. ஸோ இதை ரெக்கமெண்ட் அண்ட் அவைலபிலிட்டி பார்க்கும்போது அதில் எது லீஸ்ட்னா 6 தான் லீஸ்ட்டு. ஸோ 6 கொண்டு போயிட்டு இங்கே அலாட் பண்ணிட்டேன். ஸோ 6 - 6 இங்கே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இங்கே நம்ம 34 இருக்குது. 34 - 6 நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ 34 - 6 இங்கே நம்மளுக்கு 28 வந்துடும். 34 - 6. ஸோ இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆனதுனால இது அப்படியே இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த காலமில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பெனால்ட்டி சேம் பெனால்ட்டி வரும். இது நம்மளுக்கு கட் ஆனதானே இதை கட் பண்ணிடலாம். இதில் எந்த சேஞ்சஸும் வரல. ஸோ சேம் பெனால்ட்டி. இதில் எந்த சேஞ்சஸும் வரல. ஸோ சேம் பெனால்ட்டி. ஸோ இந்த ரோ வைஸ் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது. 3 இருக்குது. 3க்கு அடுத்த நம்பர் 5 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 வரும். 3 - 4 1, 3 - 4 1. ஸோ இங்கே நம்மளுக்கு பெனால்ட்டி வராது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், இதில் எது நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். 2 தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ இதில் நம்ம எந்த 2 வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த 2 வந்து நான் இந்த 2 எடுத்துக்க போகிறேன். இப்போது இதில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்குறோம். இங்கே நம்மளுக்கு 2 3 இருக்குது. ஏதாவது ஒரு 3 எடுத்துக்கலாம். நான் இந்த 3 எடுத்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு 17 இருக்குது, இங்கே 28 இருக்குது. ஸோ 17 கொண்டு போய் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அலாட் பண்ண போகிறேன். இதுதான் நமக்கு மினிமம். ஸோ 17 - 17 நம்மளுக்கு இங்கே 0 ஆகிடும். 28 - 17 வந்து நம்மளுக்கு 11 ஆகிடும். ஸோ இதுகள் அடுத்த அலாட்மெண்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா 11. இப்போ நம்மளுக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. இந்த காலம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இதே சேம் ப்ரொசீஜர். அடுத்த அலாட்மெண்ட்ஸ், அடுத்த பெனால்ட்டி ஃபைன் பண்ணணும். நம்மளுக்கு இந்த ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 2 வரும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா இது இங்கே நம்ம கட் ஆனதால இங்கே நோ பெனால்ட்டி, இங்கே கட் ஆனதால நோ பெனால்ட்டி, இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 1 வரும். ஸோ இங்கே 2 ரோஸில் 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்படியே சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 5 - 3 2, 4 - 3 1, 6 - 3 3. இங்கே நம்மளுக்கு எதுவுமே வராது. இப்போ இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன, 3 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோவில் மினிமம் வந்து 3. அதை ரெக்கமெண்ட் அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணும்போது 12 தான் நம்மளுக்கு மினிமம். ஸோ இங்கே 12 வந்துடும். 17 - 12 5 ஆகிடும். 12 - 12 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆனதுனால இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ரோவும் கட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் இருக்குது காலம் வைஸில். இங்கே 4 3, இங்கே 3 4. அப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பெனால்ட்டி, இன்னொரு லைன் நம்ம போட முடியும். ஸோ இன்னொரு லைன் போடலாம். இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 2. இது என்ன ஆகிடும்னா நோ அவைலபிலிட்டி, இங்கே எதுவுமே வராது. அண்ட் தென் இங்கே நோ அவைலபிலிட்டி, இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வரும். அதே மாதிரி அடுத்தது ரோ வைஸ் போடும்போது இது 5 - 3 நம்மளுக்கு 2 ஆகிடும். 4 - 3 1. இது இங்கே நோ அவைலபிலிட்டி கேன்சல் ஆகிடுச்சு. நோ அவைலபிலிட்டி. இதிலே நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். நம்ம எந்த 2 வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 எடுத்தோம்னா இதில் இந்த ரோவில் மினிமம் வந்து 3. ஸோ இதோட அவைலபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்ட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 11 இருக்குது. இதில் மினிமம் வந்து நம்மளுக்கு 5 தான். ஸோ அந்த 5 இங்கே வரும். 5 நம்ம அங்கே அலாட் பண்ணிட்டோம்னா இங்கே 5 - 5 நம்மளுக்கு 0 ஆகிடும். இங்கே நம்மளுக்கு 11 - 5 வந்து பேலன்ஸ் நம்மளுக்கு 6 வரும். ஸோ இந்த காலமை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுருலாம். இங்கே நம்ம அலாட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு பெனால்ட்டியும் நம்ம வரும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு காலம் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு இன்னொரு பெனால்ட்டி, இன்னொரு ரோவும் போடலாம். அப்போ நம்மளுக்கு ரோ வைஸ் பெனால்ட்டியே வராது. ஸோ ரோ வைஸ் பெனால்ட்டி வராது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதால இங்கெல்லாம் பெனால்ட்டி வராது. அடுத்தது இங்கே காலம் வைஸ் நம்மளால் ஒரே ஒரு பெனால்ட்டி ஃபைன் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பெனால்ட்டி வராது.
ஸோ ஃபஸ்ட் ஒன் இதுக்கு மட்டும் 2 வரும். ஸோ இந்த 2 இந்த ஒரே ஒரு நம்பருக்கு தான் இதே எடுத்துக்கிறேன். இதில் மினிமம் வந்து நம்மளுக்கு 3. இப்போ 3ல் வந்து 3 வந்து ரெக்கமெண்ட் 21, இங்கே என்ன இருக்குன்னா 15. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம 15 வந்து நம்ம அலாட் பண்ணிக்கலாம். ஸோ 15 - 15 இங்கே என்ன ஆகும் 0 ஆகிடும். இங்கே 21 - 15 நம்மளுக்கு 6 வந்துடும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குது, நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அந்த நம்பர் நம்ம அலாட்மெண்ட் போட போகிறோம். இங்கே 6 இருக்குது. அதோட ரோ வைஸ் அண்ட் ரெக்கமெண்ட் அண்டு அவைலபிளாக பார்க்கும்போது 6 சேமாக நமக்கு பேலன்ஸ் ஆகிருக்கு. இல்லைனா நம்மளுக்கு இது டிஃபராக இருந்துச்சுன்னா நம்ம சம்ம மறுபடியும் செக் பண்ணணும். சேமாக வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அலாட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அந்த 6 கொண்டு போய் இந்த காலமில் நம்ம இந்த பிளேஸில் நம்ம அலாட் பண்ணிட்டோம்னா 6 - 6 0 ஆகிடும். இங்கே 6 - 6 0 ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ரோ அண்ட் இந்த காலம் எல்லாமே நம்மளுக்கு கட் ஆகிடும். ஸோ கட் பண்ணி காமிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுரும். இப்போ நமக்கு எத்தனை அலாட்மெண்ட்ஸ் வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 அலாட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம டீஜெனரசி ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா டோட்டல் காஸ்ட்டு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டீஜெனரசியில் நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ் நம்ம 7 செல்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இப்போது டீஜெனரசி எப்படி செக் பண்ணணும்னா m + n - 1. mனா ரோ, நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம். 4 + 4 - 1 = 8 - 1 = 7. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸும் m + n - 1 ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருக்குதுன்னா ஒரு அலாட்மெண்ட் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அலாட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம ஒரு அலாட்மெண்ட் எப்சலான்னு ஏதாவது ஒரு செல் நம்ம அப்சலான்னு அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணி ஈக்குவலாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். டீஜெனரசி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்லாம் எந்தெந்த இடத்துல அது நம்மளுக்கு அலர்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன நமக்கு AB, இது என்ன வரும் CD, எங்கெல்லாம் நமக்கு அலர்ட் ஆகிருக்கு A1 கூட அலர்ட் ஆகிருக்கு. A21 and A22, A23, A24, B21, C24 and D22. இதான் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். அண்ட் தென் இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா டோட்டல் காஸ்ட் நமக்கு வந்துடும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்ன வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 6 × 5 + 6 × 1 + 17 × 3 + 5 × 3 + 15 × 3 + 12 × 3 + 19 × 1. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 30 + 6 + 51 + 15 + 45 + 36 + 19 இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ₹202. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நம்ம பர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ₹202 வந்து ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.